நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாத காலத்துக்கு முன் இந்த சுதந்திர தினத்துக்கு முன்பாக ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டு விடலாம் என்ற நம்பிக்கை ஜனாதிபதி ஏற்படுத்தியிருந்தார் அல்லவா. பொது சொல்லியிருந்தார் ஒரு இனத்துக்கு அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த தீர்வு விடயத்திலே இடையிலே நாங்கள் நுழைந்து அதனை நான் மிக காட்டமாக எதிர்க்கிறேன். அதாவது வடகிழக்கு இணைய வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். அதனை சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. நீங்கள் அப்படி சொல்ல முடியாது என்று நாம் அவர்களுக்கிடம் சண்டை போட முடியாது. வடகிழக்கு இணைக்க முடியாது என்பது எங்களுடைய விருப்பம். அதை நாம் சொல்வதற்கான உரிமை நமக்கு இருக்குது. அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய விருப்பத்தை உரிமையை சொல்லுவதற்கு தயக்கம் இல்லாமல் இவர்கள் வடகிழக்கை இணைப்பதை விரும்பவில்லையே, நாம் இப்படி சொல்வது என்று அவர்கள் சிந்திக்கிறார்களா? இணைந்த வடகிழக்கில் நான் முதலமைச்சர் ஆவன் ஒருவர் சொல்கிறார், வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மிக வலுவாக. ஒருவேளை முஷாரப் உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் எப்படியும் வடக்கு கிழக்கு இணையப் போவதில்லை. அது எப்படி நீங்கள் சொல்வீர்கள்? ஒருபோதும் இணைய போவதில்லை. அப்படி இந்தியாவும் விரும்ப போவதில்லை. அரசியல் நிலைப்பாடு என்பது அதுவல்ல. அது இணைய போறல நாம நம்ம பாடல இது நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர்களுடைய கருத்தும் இப்படித்தான். அது நடக்க போறல அவங்களோட பாட்டில் கேட்குறாங்க, நாம சும்மா இருப்போம். அப்படி இல்லை. நான் சொல்றேன், எங்களுடைய இருத்தல் இதுதான். எங்களுடைய முஸ்லீம் சமஷ்டி என்று ஒரு விடயம் இருக்கிறது. இப்போ சமஷ்டி பற்றி பேசுகிறோம். முஸ்லீம் சமஷ்டி என்றும் கூடுகின்ற கொள்கை இருக்கிறது. எம்எச்எம் அஷ்ரப் வடகிழக்கு இணைந்திருந்த போது தனி அழகு பற்றி பேசியிருந்தார். ஆனால் வடகிழக்கு இணைக்கப்பட்ட சூழலில் தான் இந்த தனி அழகு பற்றிய பேச்சுவார்த்தை இருந்தது. அது இணைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெருவிருப்பாக இருந்தது. இணைந்த வடகிழக்கில் நாம் இருந்திருக்கிறோம். ரெண்டும் பிரிந்திருந்த சூழலிலே நாம் இருந்திருக்கிறோம். எனவே அரசியல் அதிகாரத்தை நாம் எவ்வளவு தூரம் பெற்றிருந்தோம் இழந்திருந்தோம் என்ற அனுபவம் இருக்கிறது. 17% வடகிழக்கு இணைக்கிற போது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக மாறுகிற போது எங்களுடைய நிலைமை என்ன? கிழக்கு தனியாக ஒரு முதலமைச்சரை கூட கொண்டு வரக்கூடிய கிழக்கில் பெரும்பான்மையாக நாம் இருக்கிற போது அதனை ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற நியாயமான கேள்விகள் இருக்கின்றன. 9 மாகாணங்கள் எங்களுக்கான ஒரு தனி மாகாணம் என்று நீங்கள் ஆளுநரே முஸ்லீம் நியமிக்கப்படவில்லை என்பது எப்படி வருகிறது? தனியான கிழக்கு மாகாணம் என்பது முஸ்லீம்கள் செறிந்து வாழ்கிற இடம் என்பதனால் வடகிழக்கு இணைக்கப்பட்டால் அந்த கோரிக்கையும் அந்த எதிர்ப்பு கோஷமும் கூட வரமாட்டாது. எனவே வடகிழக்கு இணைப்பு என்பதை விட வடகிழக்கு பிரிந்திருப்பதில் தான் நமக்கான நலன் இருக்கிறது என்பதிலே கிழக்கு வாழ்கின்ற முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கிறோம். நாம் அதனை சொல்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் என்பதுதான் அவர் மீதான சந்தேகம். எனக்கு அவர் இன்னும் வெளிப்படையாக பேச வேண்டும், அவர் சொல்ல வேண்டும். இப்பொழுதோ அவர்களுடைய விருப்பத்தை அவர்களால் சொல்ல முடியும் என்றால் ஏன் நம்முடைய விருப்பத்தை நம்மால் சொல்ல முடியாது? அல்லது இணையட்டும் என்றாவது சொல்லட்டும். வடகிழக்கு இணைவதைத்தான் நான் விரும்புகிறேன் என்றாவது சொல்லட்டும். அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள், நாம் ஏன் நம்முடைய கருத்தை? இப்போ இது ஒரு சரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு கொண்டொருவருடைய கருத்தல் என்பது என்னுடைய கருத்து. அது நடக்கிறது, நடக்காமல் இருக்கு, நடக்க மாட்டாது என்றும் நாம் சொல்வதற்கில்லை. 87 அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடந்தது, 13ஆம் திருத்தம் நடந்தது. அதுபோன்று ஜே.ஆர். ஜெயவர்தன் அந்த ஆட்சியில் இருந்தார். இன்று ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் இருந்தார். ரணில் விக்ரமசிங்கேக்கு முதலாவதாக ஜனாதிபதி சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பார்த்தது வேறு. நாம் இப்பொழுது ஜனாதிபதியாக அவருடைய நிர்வாக நிலைமைகளை பார்க்கிற போது அவருடைய நிலைமை வேறாக இருக்கிறது. நடக்க முடியாது என்று எதையும் சொல்ல முடியாது. எனவே நாங்கள் மிக அழுத்தமாகவும் மிகவும் கவனமாக இருக்கிறோம் இந்த வடகிழக்கு இணைப்பு போன்ற விடயங்களிலே. ஏனென்றால் உண்மையிலே கிழக்கு மாகாணத்திற்குள் பார்த்தால் நிறைய பிரச்சனைகள் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையில் தீர்க்கப்பட வேண்டியிருக்கிறது. காணி ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், நிர்வாக ரீதியான விடயங்களாக இருக்கலாம். அவைகள் தீர்க்கப்பட முடியாத சூழல் இங்கு காணப்படுகிறது. ஒரு நல்ல ஒரு இணக்கப்பாட்டு நிலை அரசியல்வாதிகளுக்குள் உருவாக்கப்படவும் இல்லை. அங்கு இருக்கின்ற அதிகாரி மட்டத்திலும் கூட மிக குரோதமான மனநிலைகளை எதிர்கொண்டு வருகிறோம். காணி விவகாரங்களில் நாம் பல விடயங்களை சொல்ல முடியும். இப்படி இருக்கிற போது இதனை இணைத்தும் நாங்கள் விட்டு விடுவோம். அப்படி என்றால் இனப்பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்கு முன்பாக இந்த விடயங்களை உட்கார்ந்து பேசி வரலாம். யார் செய்ய வேண்டும்? கட்சித் தலைவர்கள் செய்ய வேண்டும். நீங்கள் முன்னுரிமை அளிக்கலாம். நாம் நம்முடைய சக்திக்குட்பட்டு முயற்சி செய்கிறோம். நான் அதான் என்னுடைய கேள்வி மதுவாக தலைமை பொறுப்பில் இருக்கிற நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏதாவது ஒரு சிற்றுண்டி மேசையிலிருந்து சாப்பிட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்துருக்கோம் நாங்கள். அதே போன்று ஒரு கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய கிளை கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்கிற ஒரு புகைப்படத்தை நாம் பார்த்தோம். இப்படியான விடயங்கள் தேர்தல் மைய அரசியலில் நீங்கள் காண்பிக்கிற அக்கறை ஒரு சமூகத்தை இணைக்கிற விடயத்தில் காண்பிக்கவில்லை என்று நாம் நேற்றைய சண்முகாவினுடைய அபாய விவகாரம் கூட அது உண்மையாக அரசியல்வாதிகளால் இலகுவாக பேசி தீர்க்கப்பட்டிருக்க முடியும். எனவே சமூகத்துக்கு இடையில் ஒரு ஐக்கிய நிலைப்பாடு ஒன்று வந்திருக்கும். இன்று நீதிமன்றத்திலும் கூட பாடசாலை நிர்வாகம் அதனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் அணியலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஒரு நல்ல நிலைப்பாடு உருவாகிறது. அது குரல்கள் என்கின்ற ஒரு அமைப்பினூடாகத்தான் அந்த முயற்சி நடந்தது. சிவில் சமூக அமைப்பு அந்த விடயம் தொடர்பாக உண்மையிலே சிவில் சமூகத்திற்கு அரசியல்வாதிகள் மேலும் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். அந்த வழக்கு நடத்துவதற்கு இணைய விடயங்களுக்கு அவர்கள் பற்ற சிரமம் எனக்கும் தெரியும். எனக்கு தெரிந்தவர்கள் அந்த சட்டத்தரணி குழாமத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு அரசியல் புள்ளியாக நீங்கள் அதை பற்றி பேசவில்லை. இப்பொழுது சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இதற்கு முன்பு வழக்கு நீதிமன்றத்தில் சென்றபோது மிக காத்திரமாக பேசியிருந்தார். அவர் நீங்கள் இதனை வாபஸ் வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் வேறு வகையான வழக்குகளை உங்களுக்கு போடுவோம் என்று சொன்னதாக எல்லாம் தகவல்கள் வெளியாகின.
எனவே அது மிக மனசுக்கு காயமான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். எனவே நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற உறவு என்ன, இந்தியாவுடன் இருக்கிற உறவு என்பதும் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இருக்கிற அந்யோன்ய உறவு என்பதும் எத்தகைய நல்ல விளைவுகளை இந்த சமூகத்துக்குள் தந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துங்கள். அந்த உறவை வைத்துக் கொள்வதை நாம் பிழையாக சொல்லவில்லை. இந்தியாவை நாம் நம் நாட்டிற்கு மிக நன்றியோடு நாம் பார்க்கின்றோம். எங்களுடைய நீதி அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். IMF நான் உதவி கேட்டு அமெரிக்காவுக்கு சென்று காலையிலே கூட்டம் நடந்தபோது அந்த கூட்டத்திலே மிகவும் எதிர்மறையான கருத்துக்களை தான் IMF-னுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்காங்க. இலங்கைக்கு எப்படி வழங்குவது, என்ன உத்தரவாதம் என்று அவர் மிக கவலையோடு தான் போய் அவருடைய ஹோட்டலிலே தங்கியிருக்கிறார். பின்பு 4 மணிக்கு அலிசப்ரி நீதி அமைச்சர் 4 மணிக்கு 2வது கூட்டத்திற்கு சென்றபோது தலைகீழாக மாற்றம் நடந்திருக்கிறது. அங்கே இலங்கைக்கு வழங்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை காண்பித்தார்களாம். இந்த மெஜிக் எப்படி நடந்தது என்று பார்த்தபோது இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்பு IMF குழுவை சந்தித்து எப்போதும் நாம் பின்னிற்போம், தேவையான அனைத்து உதவிகளையும் நாம் இலங்கைக்கு வழங்குவோம் என்று அவர்கள் கொடுத்த உத்தரவின் பேரில் கிடைத்திருக்கிறது. எனவே நாங்கள் எல்லாரும் கியூ வரிசையில் நின்றோம், பெட்ரோல் இல்லாமல் இருந்தோம், உணவு இல்லாமல் இருந்தோம். இப்படியான சூழலிலிருந்து எம்மை காப்பாற்றிய இந்தியாவை நாம் மறக்க முடியாது. இலங்கை தேசமாக நான்